வள்ளி தேவசேனா சமேதராக முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து பார்த்துருக்கோம். தனித்தனியாக 3 மயில்களில் வள்ளி தேவசேனா முருகப்பெருமான் அமர்ந்து ஒரு ஆலயம் இருக்கா அப்படின்னா, திருச்சியிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திண்ணியம் அப்படிங்கிற கிராமத்தில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்குது. இந்த கோயிலில் முருகப்பெருமானுக்கும் சிவலிங்க திருமேனிக்கும் ஒரே நேரத்தில் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷமாக இருக்குது. முருகப்பெருமானுடைய திருமேனி இங்கே பிரதிஷ்டையானது 1400 வருடங்களுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவை நாச்சியார் இந்த கோயிலை கட்டி திருப்பணி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் தல வரலாறாக இருக்குது. ஒரு கிராமத்திலிருந்து முருகப்பெருமானுடைய திருமேனியும் சிவலிங்க திருமேனியையும் ஒரு வண்டியில் வச்சு கொண்டு வரும்போது வண்டியினுடைய அச்சாணி முறிந்து சிலைகள் சாயக்கூடிய வேளையில் பக்த கோடிகளும் கிராமத்தாரும் சேர்ந்து அதை தூக்கிறதுக்கு முயற்சி செய்தப்போ அது நடக்கலை. அதனால் இந்த இடத்திலேயே முருகப்பெருமான் ஆலயம் அமையணுங்கிறது விதி அப்படின்னு சொல்லி கோயில் கட்டியிருக்காங்க. திண்ணியம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதும், இது குருஸ்தலமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கான படிப்பு, உத்தியோகத்தில் பதவி உயர்வு, இது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. தேவேந்திரன் வழிபட்ட முருகப்பெருமான் அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.